Hello everyone. So நம்ம board exam question paper discussion பார்த்துட்டு இருக்கோம். 10th CBSE உடைய standard mathematics question paper discussion தான் பார்த்துட்டு இருக்கோம். So already ரெண்டு part பார்த்துட்டோம். So first partல வந்து MCQ பார்த்திருப்போம். Second partல வந்து section B 2 marks full பார்த்திருப்போம். So இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம section C 3 mark questions full-ஆவே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி. So section C ல மொத்தம் 6 short answer questions இருக்கும். Each வந்து 3 marks இருக்கும். So இதுல choice ரெண்டு questionக்கு வந்து choiceம் கொடுத்திருப்பாங்க. So நம்ம வந்து என்ன பண்ணலாம்? எல்லா choiceம் இல்லாம எல்லா questionமே நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்த்தறலாம். ஓகேவா? 26th question நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Prove that root 5 is an irrational number அப்படின்னு சொல்லிட்டு prove பண்ண சொல்லிருக்காங்க. ரொம்ப பேசிக்கானது தியரம் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு அப்படியே எந்த இராஷனல் நம்பர் கேட்டாலும் ஒரே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சரி, ரேஷனல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதுப்பா? ரேஷனல் நம்பர் அப்படின்னா எனக்கு p by q ஃபார்மேட்ல ஒரு நம்பர் இருக்கும். தட் மீன்ஸ் ஃபிராக்ஷன்ல இருக்கும். இந்த pவும் qவும் எனக்கு எப்படி இருக்கும்? கோப்ரைம்ஸா இருக்கும். கோப்ரைம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த pக்கும் qக்கும் நம்ம HCF find out பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஓகேவா? HCF 1 இருக்கும். ஸோ அப்போ அதை தான் கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஷனல் நம்பர்னா p by q ஃபார்மேட்ல இருக்கும். இர்ரேஷனல் நம்பர்னா அது p by q ஃபார்மேட்ல இருக்காது. ஓகேவா? ஸோ நமக்கு இதை இர்ரேஷனல் நம்பர் தான் ப்ரூவ் பண்ணோம். பட் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணி எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க நம்பர் ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்க போறோம். லெட் அஸ் அஸ்யூம் root 5 is rational number. Rational number னு நம்ம assume பண்ணிக்கிறோம். So we take some integers. என்ன integers எடுக்க போறோம்? We take integers PQ. ஏன்னா rational numberனா P by Q ஃபார்மேட்ல இருக்கணும். அந்த PQ என்னவா இருக்கணும்? ஒரு integers இருக்கணும். So அப்ப we take integers P and Q. So P Q எப்படி இருக்கணும் எனக்கு? Where P and Q are co-primes. ஆல்ரெடி சொன்னேன் கோப்ரைம்னா என்னது? அந்த ரெண்டு நம்பருக்கும் HCF எடுத்தா 1 இருக்கணும். தட் மீன்ஸ் ரெண்டோட காமன் ஃபேக்டரும் ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் கோப்ரைம். சரி, இப்போ நம்ம அதை எழுதிக்கலாமா? ஸோ அப்போ √5 ரேஷனல் நம்பர்னு எடுத்துட்டோம்னா √5 எப்படி எழுதலாம்? P equal to P by Q ன்னு எழுதலாம். இதுல இருந்து P ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன பண்ணும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ √5 into Q ன்னு வந்துடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுவோமா? Squaring on both sides. So அப்ப p square is equal to √5 ஸ்கொயர் பண்ணா என்ன வந்துரும்? 5 வந்துரும். q ஸ்கொயர் பண்ணா q ஸ்கொயர் வந்துரும். So இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? p square is equal to 5q ஸ்கொயர்னா இந்த p square is divisible by 5 ன்னு அர்த்தம். ஏன்னா இங்க பாருங்க p ஸ்கொயரோட வேல்யூல 5ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும்? இந்த நம்பர் 5ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஏன்னா qக்கு பதிலா நீங்க என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கோங்க. பட் q ஸ்கொயருக்கு பதிலா என்ன வேல்யூ இருந்தாலும் சரி நமக்கு 5ஓட அது மல்டிப்ளை ஆகும்போது கண்டிப்பா 5ஆல இந்த நம்பர் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லலாம்? therefore p square is divisible by 5ன்னு சொல்லிடலாம். So இப்போ நம்ம தியரம் ஒன்று கன்சிடர் பண்ண போறோம். என்ன தியரம் பாது? ஸோ பை தியரம் இப்போ Pங்கிறது ஒரு பிரைம் நம்பரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ Pங்கிறது ஒரு பிரைம் நம்பரா இருக்கு. அந்த P வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க அந்த பிரைம் நம்பர் 5ங்கிறது P ஸ்கொயரை டிவைட் பண்ணுது. தென் P is also divides a. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ if P is இல்ல Pங்கிறது பிரைம் நம்பர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். Pங்கிறது ஒரு பிரைம் நம்பர். ஓகேவா? Pங்கிறது ஒரு பிரைம் நம்பர். If P divides a square, then P is also divides a. இதுதான் நமக்கு கண்டிஷன். Pங்கிறது ஒரு பிரைம் நம்பரா இருக்கு. அந்த Pங்கிறது a ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னா அது கண்டிப்பா a-வையும் டிவைட் பண்ணும். இந்த இடத்துல 5ங்கிறது பிரைம் நம்பர். இந்த 5 வந்து P ஸ்கொயரை டிவைட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அது P-ஐயும் டிவைட் பண்ணும். அப்ப என்ன சொல்லலாம்? therefore P is divisible by
5ன்னு சொல்லிடலாம். divisible by 5ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ இந்த Pங்கிறது 5ஆல டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா Pக்கு என்ன வேல்யூ இருந்தாலும் அது 5ஓட மல்டிபிளா இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல P is equal to நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 5Cன்னு எடுத்துக்கிறோம். இந்த Cங்கிறது என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஆனா Pங்கிறது 5ஆல டிவைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Cக்கு பதிலா நீங்க 1 கொடுங்க. 5 into 1 என்ன வரும்? 5ன்னு வரும். அப்ப அந்த P வந்து 5ஆல டிவைட் ஆகுமா? தாராளமா டிவைட் ஆகும். P equal to 5னா 5/5ன்னு போட்டோம்னா 1ன்னு கிடைக்கும். அதே Cக்கு பதிலா 2 போடுங்க. 5 into 2 10. 10/5ன்னு எடுத்தோம்னா equal to 2 கிடைக்கும். அப்ப இந்த Cக்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் என்னவாகும்? இது 5ஆல டிவைட் ஆகும். அததான் நான் இங்க எழுதியிருக்கேன். P is equal to 5Cன்னு எடுத்திருக்கேன். இப்ப திருப்பி என்ன பண்ணிக்கலாம்? இந்த Pக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? இங்க P equal to என்ன எடுத்துக்கோ? √5Qன்னு எடுத்திருக்கோம். √5Q is equal to 5C. இது எப்படி கிடைச்சிச்சு நமக்கு? from ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து கிடைச்சிருக்கு. இப்ப திருப்பியும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுக்கலாம். எப்போலாம் ரூட்டை பாக்குறோம்னா அப்போலாம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுத்துருங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப √5 ஸ்கொயர் பண்ணா 5, Q ஸ்கொயர் பண்ணோம்னா Q ஸ்கொயர் which is equal to 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, C ஸ்கொயர் பண்ணோம்னா C ஸ்கொயர்னு வந்துரும். ஓகேவா? சோ இப்போ Q ஸ்கொயர் equal to 25 divided by 5 வரும். அதாவது இந்த கேன்சல் பண்ணோம்னா என்ன வந்துரும்? இங்க 5 டைம்ஸ் வந்துரும் which is equal to 5C ஸ்கொயர். இங்க பாருங்க P ஸ்கொயர் equal to 5Q ஸ்கொயர் இருந்துச்சுன்னா P ஸ்கொயர் is divisible by 5 ன்னு எழுதுறோம். அப்ப இங்க Q ஸ்கொயர் equal to 5C ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? Q ஸ்கொயர் is divisible by 5ன்னு சொல்லிடலாமா? ஆல்ரெடி இங்க நம்ம தியரம் பார்த்துட்டோம். என்னது? சோ இப்ப P divides A ஸ்கொயர்னா P also divides A அப்படின்னு பார்த்தோம். அப்ப இங்க 5ங்கிறது Q ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னா 5ங்கிறது Qவையும் டிவைட் பண்ணும். சோ அப்ப by theorem Q is also divisible by 5ன்னு சொல்லிடலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 3ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கு? P is divisible by 5ன்னு இருக்கு. இங்க ஈக்குவேஷன் 3 என்னது? Q is divisible by 5 இருக்கு. பட் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம்? சோ இங்க P Q கோ-பிரைம்னு எடுத்திருக்கோம். கோ-பிரைம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்காது. தட் மீன்ஸ் அதோட HCF 1ஆ இருக்கும். பட் இங்க பாருங்க Pங்கிறது 5ஆல டிவைட் ஆகுது, Qங்கிறது 5ஆல டிவைட் ஆகுது. அப்ப ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் இங்க 5ன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகுது? நம்மளுடைய அசம்ஷன் ராங்னு ஆயிடுது. சோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்? சோ இது irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 P and Q have 5 as common factor. ரெண்டுமே 5ஆல டிவைட் ஆகுது. அப்ப கண்டிப்பா 5ங்கிறது அந்த ரெண்டு நம்பருக்குமே ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. தட் இஸ் P and Q are not co-prime அப்படின்னு சொல்லிடலாம். are not co-prime. P Q co-prime கிடையாது. co-primeனா காமன் ஃபேக்டர் இருக்க கூடாது. பட் இங்க காமன் ஃபேக்டர் இருக்கு. சோ அப்ப our assumption is wrong. Therefore our assumption is wrong. அப்ப என்ன சொல்லலாம்? hence √5 is an irrational number அப்படின்னு சொல்லிடலாம். irrational number. அவ்வளவுதான். இது டைரக்டா நம்ம புக் பேக்லயே இருக்கு. இந்த क्वेश्चंस எக்ஸாம்பிள்லயும் இருக்கு, எக்ஸசைஸ்லயும் இருக்கு. சிம்பிளான क्वेश्चन தான். ஒரே ப்ரொசீஜர். இந்த இடத்துல என்ன ரூட்க்குள்ள என்ன வேல்யூ வச்சு கொடுக்கட்டும், √2 √3 √5 √7 இது எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கட்டும், சேம் ப்ரொசீஜர் தான். எங்கெல்லாம் இங்க நம்ம 5ன்னு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே அங்க கொடுத்திருக்க நம்பரை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும். சோ என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் அத ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கிட்டு நம்ம அசம்ஷன் ராங்னு கொண்டு வந்து இது irrational நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? find the coordinate of the points of trisection of the line segment joining the points A and B ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லைன் இருக்கு. A B ன்னு எடுத்துக்கோ. இந்த பாயிண்ட் என்னது? -1, 4. இந்த பாயிண்ட் என்னது? -3, -2. Okay, so இப்போ என்ன சொல்லிட்டாங்க? coordinate of the points of trisection of the line segment.
Trisection என்னப்பா அர்த்தம்? இந்த லைனை 3 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பாயிண்ட்டை Pன்னு எடுத்துக்கலாமா, இந்த பாயிண்ட்டை Qன்னு எடுத்துக்கலாமா. இப்ப பாருங்க 3 ஈக்குவல் செக்ஷனா இருக்கா. 3 ஈக்குவல் பார்ட்ஸ்னா அதோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 1:1:1ன்னு இருக்கும். ஸோ அப்ப இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்ப எனக்கு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த P பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். இந்த P பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் பாயிண்ட் P. அப்ப இந்த லைன் செக்மெண்ட் எப்படி வந்துரும்? சோ இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B, இங்க Pங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. சோ அப்ப இந்த என்ன ரேஷியோல இருக்கு? A ல இருந்து P க்கு ஒரு ரேஷியோ இருக்கு. P ல இருந்து B க்கு எவ்வளவு ரேஷியோ இருக்குப்பா? இங்க ஒரு ரேஷியோ, இங்க ஒரு ரேஷியோ. ஆட் பண்ணா எவ்வளவு வந்துரும்? 2ன்னு வந்துரும். அப்ப இந்த Pங்கிற பாயிண்ட் AB ய என்ன ரேஷியோல டிவைட் பண்ணுது? 1:2ங்கிற ரேஷியோல டிவைட் பண்ணுது. சோ இப்ப இந்த P யோட கோஆர்டினேட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இந்த AB ய இந்த Pங்கிற பாயிண்ட் இன்டர்னலா டிவைட் பண்ணிருக்கு. சோ அப்ப பை செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். செக்ஷன் ஃபார்முலா நம்ம என்ன பார்த்திருப்போம்? Section formula x is equal to m into x2 plus n into x1 divided by m plus n. Y coordinate என்ன வந்துரும்? m into y2 plus n into y1 divided by m plus n வந்துரும். இதுல m nங்கிறது என்னப்பா? இந்த ரேஷியோ. கோஆர்டினேட்ஸ் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்களா, இது x1, y1, இது x2, y2. அந்த வேல்யூஸை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப x equal to என்ன வந்துரும்? mங்கிறது இங்க 1 இருக்கு, இன்டு x2 ஓட வேல்யூ என்ன இருக்கு? -3 இருக்கு. பிளஸ் என்னோட வேல்யூ என்ன இருக்கு? 2 இன்டு x1 ஓட வேல்யூ என்ன இருக்கு? -1 இருக்கு. டிவைடட் பை m plus n. So 1 plus 1. அதே போல y ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? y is equal to m ஓட வேல்யூ 1, y2 ஓட வேல்யூ என்ன இருக்கு? -2ன்னு இருக்கு. பிளஸ் என்னோட வேல்யூ 2, இங்க y1 ஓட வேல்யூ என்ன இருக்கு? 4ன்னு இருக்கு. டிவைடட் பை 1 plus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணா xy வேல்யூ கிடைச்சிடும். 1 into -3, -3. plus 2 into -1, -2 divided by 1 plus 2, 3 வந்துரும். -3, -2 add பண்ணா என்ன கிடைச்சிரும்? -5/3 கிடைச்சிரும். அதே போல இங்க 1 into -2, -2 plus 4 into 2, 8 divided by 1 plus 2, 3 வந்துரும். -2 plus 8 என்ன வந்துரும்? 6. 6/3 என்ன வந்துரும்? எனக்கு ஆன்சர் 2 வந்துரும். அப்ப coordinates of P என்னது? Coordinates of P is x, y தான் எப்பவுமே எழுதுவோம். -5/3, 2. இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன். அப்ப P பாயிண்ட்டும் வேணும், Q பாயிண்ட்டும் வேணும். நம்ம இப்ப P மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அடுத்து Q வேணும். இப்ப நம்ம Q கன்சிடர் பண்ணுவோமா? அப்ப லைன் செக்மெண்ட் எப்படி வந்துரும்? எனக்கு A, B, ஒன்லி Q மட்டும் கன்சிடர் பண்றோம். Aங்கிற பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? -1, 4ன்னு கொடுத்திருக்காங்க. B பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? -3, -2ன்னு இருக்காங்க. ரேஷியோ என்னப்பா வந்துரும்? A ல இருந்து Q க்கு பாருங்க. A ல இருந்து Q க்கு இங்க ஒரு ரேஷியோ, இங்க ஒரு ரேஷியோ. அப்ப 2 பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு. அப்ப Q ல இருந்து B பார்த்தா ஒரு ரேஷியோ டிவைட் ஆயிருக்கு. அப்ப இங்க m ஓட வேல்யூ 2, n ஓட வேல்யூ 1. x ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? x ஓட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? m into x2. இங்க m வந்து 2 இருக்கு, into x2 ஓட வேல்யூ -3 பிளஸ் n ஓட வேல்யூ 1 into x1 ஓட வேல்யூ என்ன இருக்கு? -1 divided by m plus n, which is equal to 2 into -3 என்ன வந்துரும்? -6. 1 into -1, -1 divided by 1, 2 plus 1 என்ன வந்துரும்? 3. -6, -1 add பண்ணா -7/3 வந்துரும். So அதே போல y coordinates find out பண்ணிக்கலாமா? y என்ன வந்துரும்? m into y2. இங்க m2, y2 ஓட வேல்யூ -2 plus n ஓட வேல்யூ 1, y1 ஓட வேல்யூ 4 divided by 2 plus 1, which is equal to 2 into -2, -4 plus 1 into 4, 4 divided by 1 plus 2, 3. -4 plus 4, 0. 0/3 னா 0 தான் கிடைக்கும். அப்ப therefore coordinates of Q வந்து என்ன கிடைச்சிரும் எனக்கு? Coordinates of Q is x, y -7/3, 0ன்னு கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன். A பாயிண்ட் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துறாங்க, B கொடுத்துறாங்க. PQ ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கிளியரா டைரக்டா செக்ஷன் ஃபார்முலால அப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? prove that secant cube theta divided by secant square theta -1
plus cosecant cube theta divided by cosecant square theta minus 1 is equal to secant theta into cosecant theta into secant theta plus cosecant theta prove பண்ண சொல்லிருக்காங்க. எப்பவுமே prove thatலாம் கொடுத்தா ஒரு சைடு எடுத்துட்டு இன்னொரு சைடு கொண்டு வருவோம். அப்ப இப்ப நம்ம LHS part எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்திருக்காங்க? secant cube theta divided by secant square theta minus 1 plus cosecant cube theta divided by cosecant square theta minus 1. நமக்கு தான் ஒரு trigonometry identity தெரியுமே. என்ன identity பா? 1 plus tan square theta அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? secant square thetaக்கு ஈக்குவலா இருக்கும். அதே போல 1 plus cot square thetaங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? cosecant square thetaக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? secant square theta minus 1 இருக்கு. அப்ப இந்த plus 1 இந்த பக்கம் போச்சுன்னா minus 1. அப்ப secant square theta minus 1 ஓட வேல்யூ என்னது? tan square theta. அதே போல இங்க cosecant square theta minus 1 இருக்கு. plus 1 இந்த பக்கம் போனா minus 1. அப்ப cosecant square theta minus 1 ஓட வேல்யூ என்ன வந்துரும்? cot square theta. அதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? அப்ப which is equal to secant cube theta divided by நமக்கு என்ன வந்துரும்? secant tan square theta plus cosecant cube theta divided by cot square theta ன்னு வரும். எப்பவுமே prove that இந்த trigonometry பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சைனு காசுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த சீக்கண்ட் tan எல்லாத்தையுமே சைன் காசு வர்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சீக்கண்ட் கியூப் தீட்டானா அதை எப்படிப்பா எழுதலாம்? 1 by cos cube தீட்டான்னு எழுதலாமா? ஏன்னா சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து நமக்கு என்னது? cos theta. So இல்ல cos theta ஓட reciprocal தான் secant theta. இங்க எழுதுறேன். secant cube theta னா 1 by cos cube theta ன்னு எழுதிக்கலாம். divided by tan square theta வை எப்படி எழுதலாம்? sin square theta divided by cos square theta ன்னு எழுதலாமா? plus அதே போல cosecant cube thetaங்கிறது sin ஓட reciprocal தான் cosecant cube. அப்ப 1 by sin cube theta divided by cot square theta னா எப்படி எழுதலாம்? cos square theta divided by sin square theta ன்னு எழுதிக்கலாமா? which is equal to எப்பவுமே denominatorல fraction வந்தா அதை reciprocal எடுத்துக்கலாம். அப்போ 1 by cos cube theta into cos square theta divided by sin square theta plus இங்க என்ன வரும்? 1 by sin cube theta into sin square theta divided by cos square theta. சரி, இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த cos square thetaவும் இந்த கியூப்ல உள்ள டேர்மும் கேன்சல் ஆயிடும். அதே போல இந்த sin square thetaவும் இந்த கியூப் டேர்மும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன இருக்குப்பா ரிமைனிங்? so 1 by cos theta into 1 by sin square theta plus இங்க 1 by sin theta into 1 by cos square theta இருக்கு. இப்போ இது ரெண்டுல இருந்து நம்ம எதை காமனா எடுக்க முடியும்? ரெண்டுலயுமே cos theta இருக்கு, இங்கேயுமே sin theta இருக்கு. அப்போ 1 by cos theta into sin theta-வை நான் காமனா எடுத்துறேன். இப்ப காமனா எடுத்துட்டா இங்க ரிமைனிங் என்னப்பா இருக்கும்? 1 by cos theta sin theta-வை வெளியே எடுத்துட்டேன். அப்ப எனக்கு 1 by sin theta மட்டும் இங்க மீதம் இருக்கு. இங்க ஆல்ரெடி 1 by sin theta வெளியே எடுத்துட்டோம். ஒரு 1 by cos theta வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 by cos theta-ன்னு இருக்கும். இப்போ 1 by cos theta நம்ம அதை என்னன்னு எழுதலாம்? 1 by cos theta is equal to secant theta ன்னு தெரியும். 1 by sin theta னா என்னப்பா வந்துரும்? cosecant theta ன்னு வந்துரும். இங்க பாருங்க 1 by cos theta 1 by cos theta sin theta னா என்ன அர்த்தம்? 1 by cos theta into 1 by sin theta ன்னு அர்த்தம். அப்ப 1 by cos thetaங்கிறது secant theta, 1 by sin thetaங்கிறது cosecant theta into 1 by sin theta னா என்ன வந்துரும்? cosecant theta ன்னு வந்துரும் plus 1 by cos theta னா என்ன வந்துரும்? secant theta ன்னு வந்துரும். இத தானே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க. secant theta into cosecant theta into secant theta plus cosecant theta. அடிஷன் தானே, எந்த ஆர்டர்ல எழுதுனா என்னது? அப்ப நமக்கு சேம் ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப இதை எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிடலாம்? நம்மளுடைய RHSக்கு ஈக்குவல்னு சொல்லிடலாம். சோ இது ப்ரூவ் தட் சம். சோ ஃபைனலா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? கிளியரா? புரியுதா? சிம்பிள், ஒண்ணுமே பண்ணல. நம்ம டைரக்ட் ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் சைன் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கேன்சல் பண்ணிருக்கோம். ஓகேவா? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if secant alpha by cosecant beta equal to p and tan alpha by cosecant beta equal to q, then prove that p square minus q square into secant square alpha equal to p square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. prove that sum. so அப்ப ஒரு சைடு எடுத்து இன்னொரு சைடு கொண்டு வர போறோம். அதுக்கு முன்னாடி இங்க p q ஓட வேல்யூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. so அப்ப இங்க p square minus q square வேணும். ஃபர்ஸ்ட் இந்த p q எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இங்க p ங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? secant alpha by
cosecant பீட்டான்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எப்பவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ என்னது இந்த ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரூவ் தட் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் சைன் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சீக்கண்ட் ஆல்ஃபானா என்னப்பா வந்துடும்? 1/cos ஆல்ஃபா டிவைடட் பை கொசிகண்ட் பீட்டானா என்ன வந்துடும்? 1/sin பீட்டான்னு வந்துடும். டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் வந்தா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். அப்ப sin பீட்டா டிவைடட் பை cos ஆல்ஃபான்னு வந்துடும். சரி, இது P ஓட வேல்யூ. அதே போல Q ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? சோ Q ஓட வேல்யூ என்ன இருக்கு? எனக்கு tan ஆல்பா டிவைடட் பை கொசிகண்ட் பீட்டான்னு இருக்கு. So which is equal to tan alpha na எப்படி எழுதலாம்? sin alpha by cos alpha divided by cosecant beta na 1/sin beta ன்னு எழுதலாம். So again எனக்கு denominatorல fraction வந்திருக்கு. So reciprocal எடுக்கிறேன். அப்ப என்ன வந்துரும்? sin alpha into sin beta divided by cos alpha ன்னு வந்துரும். So இப்போ நம்ம substitute பண்ணிக்கலாம். prove thatல நம்ம substitute பண்ணிக்கலாம். LHS part எடுத்துக்கலாம். p square minus q square into secant square alpha இருக்கு, which is equal to p ஓட வேல்யூ sin beta by cos alpha. அப்ப p square ஓட வேல்யூ என்ன இருக்கும்? sin square beta divided by cos square alpha minus q ஓட வேல்யூ என்னது? நமக்கு sin alpha sin beta by cos alpha. அப்ப இத ஸ்கொயர் பண்ணிக்கலாம். sin square alpha sin square beta divided by cos square alpha into secant square alpha னா எப்படி எழுதலாம்? 1/cos square alpha ன்னு எழுதலாம். இப்போ இதுல இருந்து எதெல்லாம்ப்பா காமனா எடுக்கலாம்? இங்க பாருங்க, இங்கே sin square beta by cos square alpha இருக்கு, இங்கே sin square beta by cos square alpha இருக்கு. சோ அப்ப அதை அப்படியே காமனா எடுத்துக்கலாமா? sin square beta by cos square alpha அதை காமனா எடுத்துக்கலாம். அப்ப இங்க என்ன வந்துரும்? 1 minus இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? sin square alpha ன்னு இருக்கும் into 1/cos square alpha, which is equal to sin square beta by cos square alpha னா என்ன பார்த்தோம்? p ங்கிறது sin beta by cos alpha. அப்ப p square னா sin square beta by cos square alpha. அப்ப இதோட வேல்யூ என்ன வந்துரும்? p square ன்னு வந்துரும் into 1 minus sin square alpha. திருப்பி நம்ம ஒரு trigonometry identity இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். என்னது? sin square alpha plus cos square alpha ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அப்ப 1 minus sin square alpha னா என்ன கிடைச்சிரும்? cos square alpha ன்னு வந்துரும். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த 1 minus sin square alpha க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? cos square alpha into இங்க என்ன இருக்கு? 1/cos square alpha ன்னு இருக்கு. இந்த cos square alpha இந்த cos square alpha கேன்சல் ஆயிடும். அப்ப என்னோட ஆன்சர் என்ன வந்துரும்? p square ன்னு வந்துரும். சோ இத தானே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப which is equal to RHS ன்னு எடுத்துக்கலாம். இப்ப இது prove that sum. so ஃபைனலா hence proved ன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? புரியுதா? ரொம்ப சிம்பிள். சைனு காசுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே வேல்யூஸா நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். வேற எதுவுமே இந்த இடத்துல நம்ம மாத்தல. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? prove that the lengths of tangents drawn from an external point to a circle are equal னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கிளுக்கு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்ம வரையக்கூடிய டான்ஜென்ட் ரெண்டுமே எப்படி இருக்குமா? ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாப்போமா? இப்போ இதான் ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிறோம். இதான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இப்ப இது சர்க்கிளோட சென்டர் நம்ம ஓன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதான் ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். டீன்னு ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த டீங்கிற பாயிண்ட் வழியா நம்ம வரையக்கூடிய இந்த டான்ஜென்ட்ஸ். ஓகேவா? சோ அதே போல இங்க இன்னொரு பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். இது பிங்கிற பாயிண்டா எடுத்தோம்னா இது கியூங்கிற பாயிண்டா எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கோ. இந்த TPயும் TQயும் எனக்கு எப்படி இருக்குமா? ஈக்குவலா இருக்குமா? அதை தான் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிவன் என்னன்னு எழுதிக்கலாமா? கிவன் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? TPயும் TQயும் வந்து பார்த்தீங்கன்னா two tangents TP and TQ are two tangents drawn from an external point P to the circle of center O. circle center O இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு Tங்கிற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து வரைஞ்ச டான்ஜென்ட்ஸ் தான் இந்த TPயும் TQயும். அது நமக்கு சொல்லிட்டாங்க. இங்க சொல்லியிருக்கதே அதானே, எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து வரையக்கூடிய டான்ஜென்ட்ஸ் அதோட லென்த் நமக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன ப்ரூவ் பண்ணணும்? to prove TP is equal to TQன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இத கனெக்ட் பண்ணிக்க போறேன். சோ அப்ப அத கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம எழுதிக்கலாமா? கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எடுத்துக்கிறேன்? So join
O and T. ஓகேவா? OT-யை ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூஃப் பார்த்துடலாமா? இப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியா வரையக்கூடிய ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்ஜென்ட்டுக்கு எப்பவுமே பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ எதை எழுதிக்கலாமா? we know that the radius through the point of contact is perpendicular to the tangent. தியரம் நம்ம படிச்சிருக்கோம். சோ அப்ப என்ன வந்துரும்? சோ OP is perpendicular to TP ன்னு வந்துரும். சோ அதே போல OQ is perpendicular to TQ ன்னு வந்துரும். சோ அப்ப ஆங்கிள் என்னப்பா வந்துரும்? இந்த ஆங்கிள் perpendicularனா இந்த ஆங்கிள் கட்டாயம் எப்படி இருக்கும்? எனக்கு 90 டிகிரியா இருக்கும். அப்ப therefore angle of OPT is equal to angle of OQT. அதாவது Pங்கிற பாயிண்டோட ஆங்கிளும் Qங்கிற பாயிண்டோட ஆங்கிளும் எனக்கு எப்படி இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். சோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நான் கன்சிடர் பண்ண போறேன். இன் ட்ரையாங்கிள் எந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும்? இந்த OPTங்கிற ட்ரையாங்கிளையும் OQTங்கிற ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ண போறேன். இன் ட்ரையாங்கிள் OPT அண்ட் OQ ட்ரையாங்கிள் OQT நமக்கு பாருங்களேன் என்ன இருக்கு? இந்த OTங்கிறது இந்த OTங்கிற சைன் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனா இருக்கு. அப்ப OT ஈக்குவல் டு OTன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே அது காமனா இருக்கு. அதே போல நமக்கு OP ஈக்குவல் டு OQன்னு சொல்லலாமா? ஏன் OP ஈக்குவல் டு OQன்னு சொல்றோம்? ரேடியஸ். ஓகேவா? சோ OPயும் OQயும் ரேடியஸ். எப்படி அத ரேடியஸ்னு சொல்றோம்? சர்க்கிளோட சென்டர்ல இருந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு நம்ம டிரா பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? ரேடியஸா தான் இருக்கும். அதனால ரேடியஸ். அடுத்து என்னது? angle OPT is equal to angle OQT which is equal to 90 degree. ஸோ அப்போ பாருங்க ரெண்டு சைட்ஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கு, ஒரு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரூவன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கான்ட்ரூவன்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். அப்ப therefore triangle OPT is congruence to triangle OQT. இது எது படிப்பா சொல்றோம்? ரைட் ஆங்கிள், ஹைபார்டினஸ் அண்ட் சைடு கான்ட்ரூவன்ட் கிரைட்டீரியன் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரூவன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து என்ன சொல்லலாம்? பை corresponding parts of congruence triangle. அப்ப கண்டிப்பா அடுத்த சைடு எப்படிதான் இருக்கும்? எனக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு சைடு ஆல்ரெடி ஈக்குவல்னு சொல்லிட்டோம், ஒரு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த corresponding parts of congruence triangle படி என்னவாயிடும்? அதுவும் ஈக்குவல் ஆயிடும். அப்ப TP is equal to TQ ன்னு வந்துருச்சு. அப்ப therefore என்ன சொல்லலாம்? hence the length of the tangents drawn from an external point to a circle are always equal அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். சோ டைரக்டா ஒரு தியரம் தான் இது. நமக்கு அப்படியே புக்ல இருக்கு, அந்த தியரமா அப்படியே கேட்டிருக்காங்க. பேசிக்கான கொஸ்டின். ஓகே, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two tangents TP and TQ are drawn to a circle with center O from an external point T. Prove that angle PTQ equal to 2 times angle OPQ அப்படின்னு சொல்லிருக்காங்க. So center O இருக்கக்கூடிய ஒரு circle consider பண்றோம். circleோட center O. So இப்ப Tங்கிற ஒரு external pointல இருந்து ரெண்டு tangents நமக்கு இப்படி draw பண்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் என்னது? இந்த பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் Qன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது ரேடியஸா இருக்கும், இதுவும் நமக்கு ரேடியஸ் தான். ஓகே, ஸோ அதே போல இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் கனெக்ட் பண்ணிக்கிறோம்? இங்க பாருங்க PTQ பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இந்த இதை பத்தி ஆங்கிளை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இதை நம்ம ஒரு ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கிவன் என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க? நமக்கு tangents, two tangents அப்படியே கொடுத்திருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். TP and TQ are drawn to a circle with a center O from an external point 3.
இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? To prove angle PTQ is equal to 2 times angle OPQ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஃப் பார்த்துடலாமா நம்ம? ஸோ ப்ரூஃப். ஸோ இதுல நம்ம தியரம் படிச்சிருப்போம். என்னது? ஸோ tangents drawn from an external point to the circle are always equal னு தெரியும். ஸோ tangents by theorem னு கூட போட்டுக்கோங்க. Tangents drawn from an external point to the circle are equal. அப்ப என்ன வந்துரும்? TP is equal to TQ ன்னு கிடைச்சிரும். அப்ப ஒரு ட்ரையாங்கிளுடைய ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா அது என்ன ட்ரையாங்கிள் ஆயிடும்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா மாறிடும். அப்போ ஆங்கிள்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தெரியும். அப்ப என்ன சொல்லிடலாம்? ஸோ ஆங்கிள், ஸோ என்னது? டிபிக்யூவும் ஆங்கிள் டிக்யூபியும். ஸோ ஆங்கிள் டிபிக்யூ அண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் TQP. எதனால? angles opposite to equal sides are equal. சரி, இப்ப அடுத்த கண்டிஷன் வரும். அடுத்த தியரம் என்ன தியரம் நம்ம படிச்சிருக்கோம்? இன்னொரு தியரம் படிச்சிருக்கோம். என்னது? சோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியா வரையக்கூடிய ரேடியஸ் எப்பவுமே அந்த டான்ஜென்ட்க்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். சோ ரேடியஸ் through the point of contact is perpendicular to the tangent. அப்ப என்ன வந்துரும்? OP is perpendicular to TP and OQ is perpendicular to TQ னு வந்துரும். அப்ப angle என்ன வந்துரும்? OP angle OPT is equal to angle OQT is equal to என்ன வந்துரும்? 90 டிகிரின்னு வந்துரும். அதாவது இந்த ஒட்டுமொத்தத்தோட ஆங்கிள் எனக்கு 90 டிகிரின்னு வந்துரும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வருவோம். இப்போ இதை ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் TPQ எடுத்தோம்னா ட்ரையாங்கிளோடைய இன்னர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவா இருக்கும்? 180 டிகிரியா இருக்குமா? அதை தான் இந்த இடத்துல பண்ண போறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் TPQ, so என்னென்ன வந்துரும்? angle TPQ plus angle TQT plus TQP plus angle PTQ is equal to என்னவா இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். ஏன்னா ட்ரையாங்கிளுடைய இன்னர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 180 டிகிரியா இருக்கும். இங்க பாருங்க, angle TPQ is equal to angle TQP ன்னு பார்த்திருக்கோம். அப்படின்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு கூட எடுத்துக்கலாம். இதை 1 ன்னு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப இதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வந்துரும்? சோ 2 times of angle TPQ ன்னு எடுத்துக்கலாமா? பிளஸ் angle PTQ is equal to 180 டிகிரின்னு வந்துரும். இது எதனால? from equation number 1. இந்த TQP க்கு பதிலா நம்ம என்னனே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்? TPQ னே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அப்ப ரெண்டே ஆட் பண்ணா 2 times of TPQ ன்னு வந்துரும். சோ அப்ப நமக்கு தேவை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? TPQ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப 2 times of angle TPQ is equal to 180 degree minus என்ன வந்துரும்? angle of PTQ ன்னு வந்துரும். So அப்ப TPQ is equal to என்ன வந்துரும்? 180 minus angle PTQ whole divided by 2 ன்னு வந்துரும். இல்லைன்னா இதை எப்படி எழுதலாம்? angle TPQ is equal to 180 by 2 னா 90 degree minus angle PTQ divided by 2 ன்னு வந்துரும். இல்ல 1 by 2 into angle of PTQ ன்னு கூட எழுதிக்கலாம். சரி, இது இருக்கட்டும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு எடுத்துக்கலாம். இப்ப அடுத்த கண்டிஷன் இப்ப பாருங்களேன். இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆங்கிள் OPTங்கிறது என்னன்னு பார்த்தோம்? 90 டிகிரின்னு பார்த்திருக்கோம். இதானே OPT. இந்த OPTங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? ஆங்கிள் OPQ ன்னு எழுதலாமா? இந்த ஹோல் ஆங்கிள் OPQ பிளஸ் ஆங்கிள் ஆஃப் TPQ ன்னு எழுதலாமா? அதாவது இந்த ஒட்டு மொத்தமும் 90 டிகிரி. இந்த ஆங்கிள் இது பிளஸ் இது சேர்ந்தது தானே இந்த ஒட்டு மொத்தத்தோட ஆங்கிள். சோ அப்ப ஆங்கிள் OPT is equal to angle of என்ன வந்துரும்?
PT is equal to OPQ plus angle of TPQ னு வந்துரும். So இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த 90 டிகிரி கிடைக்கும். So OPT யோட வேல்யூ என்னன்னு தெரியும் 90 டிகிரி which is equal to OPQங்கிறது நமக்கு எவ்வளவுன்னு தெரியும் OPQ நமக்கு தெரியாதுல்ல அது அப்படியே இருக்கட்டும். So angle of OPQ plus TPQங்கிறது எவ்வளவுப்பா 90 minus half into angle of PTQ. இப்போ இங்க இருக்க 90 டிகிரி இந்த 90 டிகிரி கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு வந்தா பிளஸ்னு வந்துரும். இப்போ half into angle of PTQ is equal to angle of OPQ னு வந்துரும். So இந்த 2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப angle of PTQ is equal to 2 times of angle of OPQ னு வந்துரும். So இத தானே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருந்தாங்க angle of PTQ is equal to 2 times of angle of OPQ னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்ப ஃபைனலா hence proved னு எழுதிக்கலாம். கிளியரா ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்திருக்கோம் ரெண்டு தியரம் அப்ளை பண்ணிருக்கோம். ஒன்னு என்னது so tangents drawn from external points are equal ங்கறத எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்னது radius through point of contact is perpendicular to the tangent. இந்த ரெண்டு தியரத்தையும் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அது போக நம்ம என்ன எடுத்துட்டோம் சோ இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய டான்ஜென்ட்ஸ் ஈக்குவல் அப்படிங்கறதுனால இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா ரெண்டு சைட்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவல்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்ப கண்டிப்பா ஈக்குவல் சைட்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். அது ஒரு கண்டிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் தென் இந்த ட்ரையாங்கிளுடைய எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணி எடுத்திருக்கோம். அவ்வளவுதான் சிம்பிளான கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க find the area of the sector of a circle of radius 42 cm and of center angle 30 degree. Also find the area of the corresponding major sector அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு சர்க்கிள் சர்க்கிளோட சென்டர் ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இந்த செக்டாருடைய ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த மேஜர் செக்டாருடைய ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இந்த ஸ்மாலர் செக்ஷன் தான் ஏரியா ஆஃப் செக்டார். இந்த பிகர் செக்ஷன் என்னது மேஜர் செக்டார். சோ அப்ப ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்னது ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு theta by 360 into pi r square. அதாவது 360 டிகிரியா இருக்கப்ப pi r ஸ்கொயர்னா இந்த பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கப்ப அதோட ஏரியா என்ன அப்படிங்கிறது தான் ஃபார்முலா which is equal to இங்க தீட்டா நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 42 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா போதும். 30 by 360 into பையோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 22/7 னு கொடுத்திருக்காங்க into ரேடியஸோட வேல்யூ 42. அப்ப 42 into 42 ஏன்னா r ஸ்கொயர். இதை கேன்சல் பண்ணாம இது 1 டைம் இது 6 7s are 42 0 0 கேன்சல் ஆயிடும். இது 1 டைம் இது வந்து என்ன ஆயிடும் 12 டைம்ஸ்னு வரும். சோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 6 are 12 1 times 6. இதை கேன்சல் பண்ணா 11 2s are 22. சோ அப்ப ஆன்சர் என்னப்பா கிடைக்கும் 11 into 42 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4 2 6 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. இதான் ஏரியா ஆஃப் செக்டார் உடைய ஆன்சர். ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் என்ன ஃபார்முலா ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏரியா தான் வேணும். அப்ப மொத்த ஏரியால இருந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் கிடைச்சிருமா. மொத்த ஏரியானா ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது pi r ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்டார். சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா is equal to பையோட வேல்யூ 22/7 into radius 42 into 42 minus area of minor sector எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 462 ன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். இந்த கேன்சல் பண்ணா இது 6 7s are 42. இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுவோமா 12 42 into 12 னு போட்டோம்னா 504 into 11 ஆல மல்டிப்ளை பண்றப்ப 4 0 sorry 4 4 5 5 5544 இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா -462 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4 ல இருந்து 2 போச்சுனா 2 14 ல இருந்து 6 போச்சுனா 8 then 4 போச்சுனா 4 ல இருந்து 4 போச்சுனா 0 5
5082 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஏரியா ஆஃப் மேஜர் செக்டாருடைய ஆன்சர். ஸோ டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடியதான். ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் கேட்டிருக்காங்க. ரெண்டையுமே டைரக்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 2 dice are thrown at the same time. Determine the probability that the sum of the numbers on the 2 dice is 5 and the difference of the numbers on the 2 dice is 3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ரெண்டு கண்டிஷனுக்கு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? 2 டைஸை த்ரோ பண்ணிருக்காங்க. 2 டைஸை த்ரோ பண்ணா என்னுடைய டோட்டல் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும்பா? டோட்டல் அவுட்கம்ஸ் is equal to 1,1, 1,2, 1,3 அப்படியே இது கண்டினியூ ஆகும் up to 1,6. அதே போல இங்க திருப்பி 2,1, 2,2 தென் இது கண்டினியூ ஆகிட்டே போகும் 2,6 வரைக்கும் வரும். அப்படியே இது ஃபுல்லா கண்டினியூ ஆகும் 6,1ல இருந்து 6,6 வரைக்கும் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதான் என்னுடைய டோட்டல் அவுட்கம். ஸோ அப்போ டோட்டல் அவுட்கம்ஸ் மொத்தமா ஆட் பண்ணா ஒரு ரோக்கு 6 இருக்குன்னா கீழே இங்கே 6 இருக்கு. அப்ப 6,6 36 கிடைச்சிடும். என்னோட டோட்டல் அவுட்கம்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இப்ப லெட் A be the event of getting, அங்க என்ன சொல்லிருக்காங்க நமக்கு? sum of the numbers on the dice is 2 dice is 5னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்னெல்லாம்ப்பா எனக்கு ஏக்கு வரலாம்? A is equal to, அதாவது 2 டைஸ் ரோல் பண்ணும்போது எனக்கு 2 டைஸ்லயுமே எனக்கு வந்து விழக்கூடிய நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா அது 5ஆ வரணுமா? எதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 5 வரும்? 1,4 ஆட் பண்ணா 5 வருமா? அதே போல 2,3 ஆட் பண்ணா 5 வருமா? தென் 3,2 ஆட் பண்ணா 5 வருமா? தென் 4,1 ஆட் பண்ணா 5 வருமா? இதை தாண்டி வேற எந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் 5 வராது. இது மட்டும் தான் வரும். அப்ப n of a எனக்கு எவ்வளவு இருக்கு? சோ 4னு கிடைக்குது. தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எனக்கு 4னு கிடைச்சிருக்கு. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் a is equal to என்னது? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ். டோட்டல் அவுட்கம்ஸ் நான் n of s னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 36னு வந்துரும், which is equal to 4/36னு வந்துரும். 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 1/9னு வந்துரும். இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் த டைஸ் 2 dice 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப செகண்ட் சப்டிவிஷன் அத b ன்னு கொடுத்துக்கலாமா? let b be the event of getting difference of the numbers on the 2 dice is 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ஸ் தான் சொல்லிருக்காங்க, சப்ட்ராக்ஷன் சொல்லிருக்காங்க. டிஃபரன்ஸ்ங்கிறப்ப பிக்கர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் 3 வரணுமா? அப்ப எதெல்லாம் மைனஸ் பண்றப்ப எனக்கு ஆன்சர் 3 கிடைக்கும்? 1,4. இங்க பாருங்க 1 4 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். தட் மீன்ஸ் 4 - 1 ஆன்சர் இஸ் 3. அதே போல நம்ம அடுத்து என்ன எடுக்கலாம்? 2,5 எடுக்கலாமா? 2க்கு 5க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 3. அடுத்து 3ல ஏதாவது வருமா? 3,6 எடுக்கலாம். தென் என்ன வந்துரும்? 4,1 வந்துரும், 5,2, 6,3. பாருங்க இது எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் என்னதான் இருக்கு? எனக்கு 3 தான் இருக்கு. இதை தாண்டி வேற என்ன நம்பர்ஸ் எடுத்தாலும் டிஃபரன்ஸ் எனக்கு 3 வராது. சோ அப்ப n of b எனக்கு என்ன இருக்கு? டோட்டலா 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப probability of b is equal to n of b by n of s. That means number of favorable outcomes divided by total outcomes. 6 divided by 36. கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/6னு கிடைக்கும். சோ அப்ப sum 5 விழறதுக்கான probability 1/9, difference 3 வர்றதுக்கான probability 1/6. ரெண்டு சப்டிவிஷன் தான் கேட்டிருந்தாங்க, ரெண்டையுமே கால்குலேட் பண்ணியாச்சு. கிளியரா? சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செக்ஷன் சி வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. சோ நம்ம அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்ஷன் டி வந்து தனியா பார்ப்போம். ஓகேவா?